4 வேதம் முறை பயின்றவர்கள், திருநீற்று ஒருமையினார், இருபிறப்பாளர், 3 வகையான வேள்வி செய்பவர்கள், 4 மறையை கற்றிருப்பவர்கள். அடுத்து ஒரு சொன்னார், 5 புலன்களை தங்கள் பின் செல்லுமாறு செலுத்துபவர்கள். நாமெல்லாம் புலன் வழி போகிறவங்க, அவங்க வழி புலன் போகுமா? நாமெல்லாம் கால் போன போக்கில், மனம் போன போக்கில், கண் போன போக்கில் நாம் போகிறவங்க. அவங்க அப்படி இல்லை, இதை பாருனா தான் அதை பார்க்கும், இதை கேளுனா அது கேட்கும். இப்படி அந்த பொறிகளை புலன்களை அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் எதனால்? மேலே சொல்லப்பட்ட ஒருமை நெறியாலும் இருபிறப்பாலும் முத்தழல் ஓம்புதலாலும் நான்மறை கற்றிருப்பதாலும் அவர்களுக்கு ஐம்புலனை நெறிப்படுத்துகிற ஆற்றல் அவர்களுக்கு வாய்க்கப்பெற்றிருக்கிறது. எனவே அவர்கள் ஐம்புலனும் பின் செல்லும் தகைமையார் என்று குறித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அரு தொழிலின் மெய்மை ஒழுக்கம். அவங்க தொழில் 6 தொழில்னர். அவங்க தொழில் 6 தொழில். என்ன 6 தொழில்? கற்றல், பிறரையும் கற்குமாறு செய்தல்; கேட்டல், பிறரும் கேட்குமாறு செய்தல்; அடுத்தது ஏற்றல், ஈதல். மொத்தம் 6 செயல்ங்க. இந்த 6ம் வேதியர்க்கு உரியது என்று பதிவு செய்கிறார் சேக்கிழார் பெருந்தகை. எனவே முதல்ல நாம் கற்கணும், நாம் கற்றா போதாது, பிறரையும் கற்க செய்யணும். அடுத்தது நாம் இதுபோல் வேள்வியில் உட்காந்துக்கிட்டு நல்லா பேசுனாங்க, நல்லா கேட்டோம், 30 நாள் கேட்டோம் அப்படின்னு நாம் கேட்டால் பத்தாது, பிறரையும் கேட்க வைக்கணும். அதுக்கு பேர் தான் ஞான வேள்வின்னு பேர். கேட்டல், அதுக்கு பேர் வேட்டல் என்று பேர், பிறரையும் வேட்பித்தல். எனவே நாம் கேட்கணும், பிறரையும் கேட்க செய்யணும். அதுக்கப்புறம் கொடுக்கவும் செய்யணும், வாங்கவும் செய்யணும். ஈதல், ஏற்றல்னு பேருங்க. இந்த 6 தொழிலும் அந்தணருக்கு உரியது. மறந்துடாதீங்க. நாமெல்லாம் ஒரு கருத்தை மனதுக்குள்ளே வச்சுட்டே இருக்கிறோம். என்ன தெரியுங்களா? இந்த அந்தணர்கள் என்றால் வாங்குவதற்கே என்று பிறந்திருப்பவர்கள், அவங்க கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு தவறாக நினச்சிட்ருக்கிறோம். நூல் சொல்லுகிறது, அவர்களுக்கும் கொடுக்கிற அதிகாரத்தை அவருடைய ஒழுக்க நெறிகளில் ஒன்று வாங்குதலும் உண்டு, கொடுத்தலும் உண்டு. இந்த 6ம் செய்தாதான் அறுதொழில் புரிகின்ற அந்தணர்கள். பாட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அறுதொழில் புரியும் அந்தணர் என்று குறிக்கும் பொழுது அந்த 6 என்பது இந்த 6ஐயும் குறிக்கிறது என்பதை வியாகரணம் என்கிற விளக்க உரை எடுத்து படித்து பாருங்கள், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே அறு தொழில் புரிகின்றவர்கள். அடுத்தது அவங்க ஒழுக்கம் மெய்மை ஒழுக்கம் பூண்டதுனால 7 உலகம் போற்றுகின்ற சிறப்பினர்கள். இப்போ இந்த 1 தொடங்கி 7 வரைக்கும் கொடுத்துருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட மறையவர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஊர் அந்த செஞ்சலூர் என்று சொல்லப்பெறுகிற ஊர். அந்த ஊரில் ஒரு மறையவர்களில் ஒருத்தர் இருக்கிறார். அவனுடைய பெயர் எச்சதத்தன் என்று பெயர். இந்த ஊரை பற்றி சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் இன்னொரு அழகான ஒரு குறிப்பு தருகிறார். அந்த குறிப்பை நீங்கள் அவசியம் மனதில் குறித்து கொள்ளுதல் வேண்டும். ஏன்னு கேட்டால், இப்போ நம்ம எல்லாம் சேஞ்சலூருக்கு அழைத்துட்டு போகிறார். இப்படிப்பட்ட ஊருக்கு தான் நம்ம போகிறோம், வாங்க போகலாம் அப்படின்னு. அப்படி உள்ள நுழைகிற பொழுது சேஞ்சலூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓ, நம்ம சேஞ்சலூருக்கு வந்துட்டோம் போல இருக்கே அப்படின்னு உள்ள நுழையிறோன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பனந்தாள் பக்கத்தில் இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில் திருப்பனந்தாள், திருப்பனந்தாளுக்கு பக்கத்தில் சேஞ்சலூர் இருக்கிறது. எனவே அந்த சேஞ்சலூருக்கு போகும்போது அன்புடன் உங்களை வரவேற்கிறது. அப்படியே உள்ள நுழையும் போது வயல் சார்ந்த காட்சி. இந்த வயலை கடந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கு பாடசாலைகள் இருக்குன்னா, அதுக்கு பேர் ஓது கிடை என்று பெயர். கிடை என்ற சொல்லுக்கு பாடசாலைன்னு பொருள். அங்கே ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார், கூடவே மாணாக்கர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த காட்சியை சேக்கிழார் பெருமான் பார்க்கிறார். ஆசானும் மாணவர்களும் அமர்ந்திருக்கிற காட்சி. அப்படி காணும்போது அவருடைய நெஞ்சத்தில் அந்த காட்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கும்போது ஒரு அழகான ஊமை காட்டுகிறாருங்க. சேக்கிழாரை போல இப்படி ஒரு ஊமையை வேறு யாரும் காட்டியதாக தெரியல. நீங்களாம் நிறைய கேட்டிருப்பவர்கள், எங்கேயாவது புத்தகத்தில் இருந்துன்னா நீங்கள் எடுத்து சொல்லலாம். என்ன சொல்கிறார் அவர்? இந்த ஆசிரியனும் மாணவர்களும் இதை எப்படி சொல்வது உண்டு அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் ஆசிரியரை சொல்லுகிற பொழுது சூரியன் என்று சொல்வதுதான் மரபு. ஞான சூரியன்,
ஞான சூரியன் என்று தான் சொல்லுவது மரம். எல்லா நூலும் சைவத்திலேயே மெய்கண்டாரை ஞான சூரியன் என்று குறித்திருக்கிறாங்க. இப்படி பல இடங்கள் உண்டு. ஞான சம்பந்தரை, நாவுக்கரசரை சொல்லும் போதெல்லாம் சூரியன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வரும்போது சேக்கிழார் என்ன காட்டுகிறார், அப்படி ஆசிரியர் அமர்ந்திருக்கிறார், கீழே மாணவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த காட்சி எப்படி இருக்குதான், ஒரு முழு நிலவை நட்சத்திர கூட்டங்கள் சூழ்ந்திருப்பது போல் இருக்கிறதுன்னு காட்டினார். இது என்னையா இது முறையானதாக இல்லையே. ஒரு ஆசிரியனை சூரியனாக காட்டணும், அடுத்தது மாணாக்கரை அதுக்கேற்ற நட்சத்திரங்கள் போல காட்டலாம். அப்போ ஆசிரியர் சூரியன், மாணாக்கர் நட்சத்திரம் என்று சொன்னால், இப்போ பகலில் வானத்தை பார்த்தோம்னா சூரியன் தான் தெரியும், நட்சத்திர கூட்டம் ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த ஊமையை சொன்னோம்னா மாணாக்கருடைய இருப்பே அங்கே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் சேக்கிழார் என்ன பண்ணார், முழு நிலவு இருக்கிறது, பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலவின் பிரகாசத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் சூழ்ந்து இருக்கிறது. இது எது போல் இருக்குன்னா ஆசிரியனும் மாணாக்கனும் போல இருக்குன்னு காட்டினார். உலகத்தில் இப்படி ஊமை வேற யாரும் காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னு வேறு நோக்கம். ஆனால் இங்கே என்ன குறிப்புனா, நீங்கள் இந்த ஊமையில் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆசிரியன் பிரகாசிக்கும் பொழுதே தன் மாணாக்கர்களும் பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உவமையை இந்த வரலாற்றுக்குள்ள நுழையும் போது காட்டுறார். இந்த ஊருக்குள்ள பாடசாலை இருக்கிறது, அங்கே பாருங்க, தேஜஸோடு கூடிய ஆசிரியன் அமர்ந்திருக்கிறான், தேஜஸோடு கூடிய மாணாக்கர் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே இரண்டு பக்கமும் ஒளி வீசுகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு பாடசாலை, அதெல்லாம் அப்படி கடந்து அப்படி உள்ளே போனோம்னா அங்கே மறையவர் குலத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், ரொம்ப ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். எப்படி காட்டுகிறார்னா, இந்த எச்சதத்தன் என்று சொல்லப்பெறுகிற ஒருத்தன் இருக்கிறான் இந்த ஊரில். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், நல்வினை அப்படின்னு சொன்னால் புண்ணியம்னு பேர். இந்த புண்ணியத்துக்கு அவனை எடுத்துக்காட்டாக காட்டலாம். சரி, தீவினைன்னு ஒன்று இருக்கிறது, பாவத்துக்கு அவனை எடுத்துக்காட்டாக காட்டலாம். ஐயா, ரெண்டுக்கும் ஒரு ஆளை எப்படிங்க காட்டுவது? ஒன்று நல்வினையின் அடையாளம்னு சொல்லலாம், இல்லைன்னா தீவினையின் அடையாளம்னு சொல்லணும். ரெண்டும் ஒரு சேர ஒரு ஆள் இருக்கிறான்னா ஆச்சரியமாக இருக்குதே. அப்படி இருப்பாங்களா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணார், இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது அப்படிங்கும்போது அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு பாம்பு இருக்கிறது, அந்த பாம்பு இடத்துல தான் நச்சுத்தன்மையுடைய நச்சுப்பை இருக்கிறது. அந்த பாம்பிடத்தில் தான் மாணிக்கம் இருக்கிறது. எனவே நச்சுத்தன்மையுடைய விடமும் மாணிக்கமும் ஒரு பாம்பின்கண் இருப்பது போல இருவினைக்கு ஒரு வடிவாக ஒருத்தன் இருக்கிறாயா, அவன் தான் எச்சதத்தன்னர். ஏன் அப்படின்னு கேட்டால்,